ஹலோ மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நாம எங்கே இருக்கோம்னா யூடியூப்பில் நம்பர் ரேட்டிங் ஜாப்ஸ் அப்படிங்கிற ஜாப் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இந்த யூடியூப் சேனல் நேம்ஸ்லாம் லைட்டாக 1 2 படிக்கிறேன். டிடி ஜாப்ஸ் தமிழ், அப்புறம் எம்எஸ்வி இன்ஃபோடெக், அப்புறம் எஸ்விஎம் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா 4500 பர் வீக் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ரேட்டிங் ஜாப்ஸ் தாங்க. டிடி ஜாப்ஸ் தமிழ், அப்புறமா ஜெனி ரடன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, அப்புறம் வினோத் ஜஸ்டிஸ், அப்புறம் எஸ்கேஜிஎம், நிறைய பேர் இதை பற்றி போட்டிருக்காங்க. சரிங்களா, நமக்கு அந்த என்னென்னா ஏன் இதை பற்றி இந்த வீடியோ போடுறேன்னா, இந்த பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு ஸ்கேம்னு தான் சொல்லணும். சரிங்களா, அவங்க யாரையும் ஏமாற்றலை, பட் ஒரு காம்படிஷன் மாதிரி உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க. அந்த வேலை செய்கிறதுக்கு ஒரு டெபாசிட் உங்களால் யாராவது ஒரு கம்பெனிக்காரங்க உங்களுக்கு காசு வாங்காமல் இந்த ஜாப் செய்ய உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் அந்த பேப்பர்ஸ்லாம் வாங்கி நீங்கள் எழுதி அவங்களுக்கு அனுப்பலாங்க. சரிங்களா, ஏன்னா அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முதலீடும் உங்கள் பாக்கெட்லேருந்து எந்த காசும் நீங்கள் கொடுக்க போகிறதில்ல. அவங்க கொடுத்த பேப்பர்ஸ் நீங்கள் எழுதி அவங்க கொடுத்த வேலை நீங்கள் சரியாக செஞ்சு முடித்தா உங்களுக்கு கூலி கிடைக்க போகுது, இல்லைனா கிடைக்க போகிறதில்ல. ஸோ அது ஓகே. பட் யாராவது கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா டெபாசிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இவ்வளோ காசு கட்டணும், அப்புறம் அதுக்கு அவங்க அந்த வேலை கொடுப்பாங்க, காசு கட்டினா தான் வேலை கொடுப்பாங்க, அந்த பேப்பர்ஸ் கொடுப்பாங்க, அதை பார்த்து அதை நீங்கள் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா தயவுசெய்து எந்த காசும் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்காம ஃபுல்லானா இந்த ஸ்கிப் பண்ணி பாருங்கள், தள்ளி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லலை. இந்த கண்டென்ட்டுக்காக சொல்கிறேன். பாருங்கள், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, லைக் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறேன். நம்மளுடைய கண்டென்ட் என்னென்னா ஒரு அவேர்னஸ் தான். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த 2000 3000ங்கிறது போய் கட்டிடுறாங்க. பட் அவங்களால அந்த வேலை செய்ய முடியாமல் அந்த காசு லாஸ் ஆகிடுது. அதனால் இவங்களுடைய இந்த கான்செப்ட் என்னென்னா, முடியாத ஒரு விஷயத்த நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு ஒரு இதில் வந்து எல்லோரையும் வந்து மாட்ட வைக்கிற மாதிரி தான் பிளானில் தான் இருக்காங்க. பட் அவங்க யாரையும் வந்து நீங்களாக வந்து வாண்டடாக வாங்க காசு கொடுங்க செய்யுங்கன்னு சொல்ல, நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தா உங்களுக்கு இவ்வளோ காசு கொடுக்குறேன் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஒரு செகண்ட் இருங்க. இதுதாங்க அந்த நம்பர் ரேட்டிங் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி ஷீட் தான் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃப்ரீயாக கொடுத்தாங்க, கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஆனால் காசு ஏதாவது கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சொன்னலையே அதே மாதிரி நான் ரொம்ப ரோல் ஆகுது, இந்த மாதிரி ஷீட் தான் கொடுப்பாங்க, இந்த மாதிரி தான் எழுதணும். சரிங்களா, இது யாருன்னா வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண சொல்லி இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன உங்களாண்ட சொல்ல வரேன்னா, நீங்கள் தயவு செய்து ஃபஸ்ட்டு இதில் எத்தனை ஷீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எத்தனை ரோ எத்தனை காலம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இவங்க அதான் சொல்லுவாங்க, நம்ம எத்தனை ரோ எத்தனை காலம் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் எண்ணி அப்படியே சொல்லிடுறேன். ஸ்டார்டிங் நம்பர் கொடுத்துறாங்க, எண்டிங் நம்பர் கொடுத்துறாங்க. 2 பார்ட்டாக இருக்குது, அப்பர் பார்ட் ஒன்று, லோவர் பார்ட் ஒன்று. அப்பர் பார்ட்லேயே பார்த்தீங்கன்னா 16 காலம் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 14 ரோஸ் இருக்குங்க. சரிங்களா, 14 கீழே ஒரு 14, அதாவது 16 காலம் 28 ரோஸுங்க. சரிங்களா, அப்படி பார்க்கும்போது இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டார்டிங் நம்பரும் எண்டிங் நம்பரும் இப்போ பார்த்தீங்கன்னா M0001 அப்படின்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. அப்புறமா இந்த டிஸ்லைக் பட்டன் அப்படின்னு இருக்கு இல்லையா, நம்ம அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா M100 அப்படின்னு போட்டால் அதுக்கு அடுத்த நம்பர் நீங்கள் என்ன பண்ணோம், கரெக்டாக எழுதிட்டு வரணும். M0002, M0003, M0004 அப்படின்னு போட்டுனே கரெக்டாக வந்தீங்கன்னா ஏதாவது தப்பாச்சுன்னா கூட உங்களுக்கு அதில் காசு கம்மி பண்ணுவாங்க. ஏன்னா அதே மாதிரி அந்த பேப்பர் கன்சிடர் பண்ணுவாங்களா இல்லையான்னு கூட தெரில. ஆக மொத்தம் தப்பாச்சுன்னா அந்த பேப்பர்லேருந்து உங்களுக்கு காசு கண்டிப்பாக டிடெக்ட் ஆகும் மிஸ்டேக்ஸ்க்காக. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஷீட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது எந்தளவுக்கு அவங்க பார்டர் விட்டுருக்காங்க, மேலே எவ்வளோ இடம் விட்டுருக்காங்க, கீழே வந்து பாட்டமில் வந்து எவ்வளோ ஃபூட்டர் இடம் விட்டுருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கணிச்சு ஒரு பென்சில் பேப்பர் ஸ்கேல் எடுத்து இத்தனை பேப்பர், அதாவது 16க்கு 28 ஒரு கோடு போட்டுருங்க. லெஃப்ட் டு ரைட் பார்த்தீங்கன்னா 16 பாக்ஸஸ், டாப் டு பாட்டம் பார்த்தீங்கன்னா 28 பாக்ஸஸ். அது கணக்கு போட்டு நீங்களே பென்சிலில் வரைஞ்சி எழுதி நீங்கள் ஒரு ஆவரேஜாக சும்மா உங்களுக்கு தோணும், இது பரவாயில்ல என்னால் எழுத முடியுது, என்னால் எழுத முடியல அப்படின்ற மாதிரி. அது எழுதி நீங்கள் ஒரு பழக்கப்பட்டு உங்களால் முடிஞ்சிச்சுன்னா, கரெக்டாக உங்களால் எழுத முடியுது, இதில் என்னால் வந்து எழுத முடியும் அப்படின்னு 100% கான்ஃபிடென்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அது பே பண்ணி வாங்குறதா இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக வாங்கி பண்ணலாம். ஏன்னா அவங்க
கரெக்டாக காசு கொடுத்துன்னு தான் இருக்காங்க. என்ன ஒன்று மிஸ்டேக்குன்றது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டிடக்ஷன் இருக்குது. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த காசு கண்டிப்பாக வராது. ஸோ அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 4500 அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு 4000 கூட வரட்டுமே, 4 நாள் 16,000 கூட ஒரு ஒரு டீசெண்டான அமௌண்ட்டு தான். தயவுசெய்து யாராவது இந்த மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த விஷயத்தை கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். செக்னா உங்களோட செல்ஃப் செக் தான். உங்களால் வந்து ஒரு A4 பேப்பர் எடுத்து கட்டம் கட்டி அதில் இருக்க நம்பர்ஸ் தோராயமாக ஒரு 4 டிஜிட் இல்லை 5 டிஜிட், ஒரு 4 டிஜிட் தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த 4 டிஜிட் உங்களால் கரெக்டாக வந்து எழுத முடியுதா செக் பண்ணுங்கள். செக் பண்ணி உங்களால் முடியலையா அத்தோட தலையை சுற்றி தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். இல்லை காசு கட்டியாச்சு, வாங்கியாச்சு, எழுதியே ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? லாஸ் ஆகுது இல்லையா? அதனால் தயவு செய்து நீங்கள் உங்கள் செல்ஃப் செக் பண்ணி அதில் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த வேலையை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது உங்களுக்கு செட் ஆகும். இல்லை அதாவது நீங்கள் வீட்டிலே உட்காந்து ஒரு பேப்பரில் கோடு போட்டு எழுதி பார்த்து உங்களை அதில் தப்பு வருது, உங்களால் எழுத முடியல, எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் தப்பு தான் வருது அப்படின்னா 2 ஆப்ஷன். ஒன்று விட்டுருங்க, இல்லை மேற்கொண்டு தொடர்ந்து அதை ட்ரை பண்ணிகிட்டே இருங்க வீட்டிலே உட்காந்து. அப்போது உங்களுக்கு அந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. ஓரளவுக்கு எழுத ஆரம்பிச்சிங்கன்னா அப்போது நீங்கள் காசு கட்டி அந்த ஆப்ஷன்ஸ் மீன்ஸ் அந்த ஒர்க்கை வந்து காசுக்காக நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகலாம். இல்லைன்னா தயவுசெய்து இந்த வேலையை விட்டுருங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 95% மெம்பர்ஸ் 95%க்கு மேலே எல்லாருக்கும் அது லாஸ் தாங்க. அவங்க வாங்குகிற ஒரு 3000 ஆவரேஜாக வாங்குறாங்கன்னா அவங்க அந்த 3000ல் ஒரு வாரத்தில் சரிங்களா அதே 3000 நீங்கள் திருப்பி வாங்கினா கூட அது லாஸ் தான் உங்களுக்கு. ஏன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 8 மணி நேரம்னா உட்காந்து எழுதுகிற மாதிரி இருக்குங்க. இல்லை எங்களால் எழுத முடியுது அப்படின்னா ஒரு 10 வீடியோஸ்னால் வரட்டும் இன்டர்நெட்டில், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். என்ன மாதிரி வீடியோனா யாருன்னா ஒரு பேப்பர் ஸ்டார்டிங் டு எண்டு கரெக்டாக எழுதிட்டே இருக்காங்க, டைமர் வச்சு எழுதுறாங்கன்னா பாருங்கள். அப்போ தான் வந்து ஒரே ஒரு பேப்பர் கரெக்டாக சரியான முறையில் எந்த ஒரு அடித்தல் திருத்தல் கிறுக்கல் இல்லாமல் எழுதி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறது அடுத்தவங்களை வீடியோ சொல்கிறேன். பட் இதுவே நீங்கள் தான் நெக்ஸ்ட்டு செய்ய போகிறீங்க இல்லையா அடுத்தவங்கள பார்த்து. பட் நீங்கள் செய்யும்போது நீங்கள் உட்காந்து ஒரு டைமிங் வச்சு எழுத ஆரம்பிங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு பேப்பர் மட்டுமே எழுதி முடிக்க எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு. இதில் ரொம்ப ஒரு பெரிய உழைப்பு இருக்குது. இது செய்ய முடியாதுன்ற ஒரு மறைமுகமான ஒரு பிளான் இருக்குது. இன்கேஸ் அது செய்ய முடிஞ்சால் கூட 95% ஆஃப் மெம்பர்ஸ் வந்து செய்ய முடியாதுங்க, அடித்து சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா இந்த விஷயத்தில் இறங்குங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. காசு கட்டி உங்கள் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. இல்லை என்கிட்ட காசு இருக்குது நான் ட்ரை பண்ணுறேன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ, பாய்.